வணக்கம். கடந்த 11ஆம் தேதி தந்தி டிவியின் சார்பாக ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. 2026 நாம் தமிழர் சாதிக்குமா சறுக்குமா அப்படின்ற தலைப்பில் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அந்த விவாதத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் முஸ்தபா கலந்துகிறாரு. பலரும் சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, இப்படி நாம் தமிழர் கட்சியினர், அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதே போல ஆளூர் ஷானவாஸ், மதிமுகவை சார்ந்த காரை செல்வராஜ், தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த தோழர் முஸ்தபா, இவங்க கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் போதும் நிகழ்ச்சி முடிந்த பிறகும் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் முஸ்தபா அவர்களை நாம் தமிழர் கட்சியினர், குறிப்பாக சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டோர் தாக்க முயற்சித்திருக்கிறார்கள். ஆனா அவங்க நியூஸ் 18 விவாதத்தில் சங்கிகள் செய்த ரகளைக்கு அவங்க தான் இன்னைக்கு சப்போர்ட்டரா மாறி தினசரி சாட்டை துரைமுருகனும் இடும்பாவனம் கார்த்தியும் இது நாகரிக அரசியலா, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவரை நோக்கி கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் தந்தி டிவி அந்த விவாத அரங்கில் என்ன நடந்தது அப்படின்றது குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் முஸ்தபா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தந்தி டிவியில கடந்த இந்த 11ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. அதுக்கு பிறகுதான் இந்த நியூஸ் 18 நிகழ்ச்சியில மக்கள் சபையில அந்த பிரச்சனை வந்தது. அதுக்கு முன்னாடியே இது நடைபெற்று இருக்குது. இந்த நிகழ்ச்சியில நடந்தது என்ன? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் தேதி தந்தி டிவியில் மக்கள் மன்றம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சேர்ந்த 3 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த சபியுல்லான்ற ஒரு நபரும், சாட்டை துரைமுருகனும், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி கலந்துக்கிறாங்க. இமாம் சைஃபுல்லா கலந்துக்கிறாங்க. இங்கே விசிகே சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்களும், மதிமுக காரை செல்வராஜ் அவர்களும், நான் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட ஆதரவு நிலைப்பாட்டில் தமிழ்நாடு முஸ்லீம் நான் கலந்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல் சுற்று ரெண்டு சுற்று. முதல் சுற்றை எல்லாருமே பேசுகிறோம், முடியுது. ரெண்டாவது சுற்று பேசுகிறோம். முதல் சுற்றுல பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரையும் விமர்சிச்சாரு. யார அந்த நாம் தமிழர்காரர்கள் எல்லாரும். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் என்ன கேட்குறேன், 3 பேரை கூப்பிட்டுருக்கீங்க நாம் தமிழர், ஓடாத வண்டிக்கு அதுக்கு 9 சக்கரம். தமிழ்நாட்டில் அது ஓடாத வண்டி. இந்த தமிழ்நாட்டில் டெபாசிட் இழக்கிற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இருக்கு. இங்கே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நாங்கள் அரசியல் செய்கிறோம்னு சொன்னால் யாருக்காச்சும் 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆம் தமிழர் இறக்கும் பிரயோஜனம் இல்லை. இவங்க என்னைக்கு சட்டமன்றத்துக்கு போகிறாங்க? 2026 2096 கூட போக மாட்டாங்க. மொட்டை தலைக்கு எதுக்கு ரோலான் சீப்பு? சுடுகாட்டுக்கு எதுக்கு அலங்கார விளக்கு? இதெல்லாம் வச்சு இந்த கட்சி சாதிக்குமான்னு கேட்கறது நீங்க சொல்லக்கூடிய தலைப்பே தவறுங்க. இது ஒருபோதும் சாதிக்காதுன்னு அவங்களோட இதை தாண்டி விமர்சனம் வச்சாங்க. நீங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்தா தெரியும். அப்ப என்னோட கருத்தை நான் எடுத்து வைக்கும் போது நான் என்ன கேட்கிறேன், தமிழர் ஆள வேண்டும் அப்படின்ற யார் ஆளல? தமிழர் இந்த நாட்டில் தமிழர் ஆண்டு இருக்கிறாங்க. நீங்க திமுக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவோ ஆட்சியில் இருந்தவங்க தமிழர் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் பல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப யார் ஆண்டாலும் இவங்க மலையாளி, இவங்க கன்னடம், இவர் தெலுங்கு, புரியுதா உங்களுக்கு? இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் போராடின பெரியாரை நீங்க எப்படி விமர்சிக்கிறீங்க? அதையும் கேவலமான நான் இதுன்னு கேட்கிறேன். யாரு மலையாளின்னு மக்களுக்கு தெரியும்னு கேட்டேன். இப்ப சமீபத்துல சீமான் அண்ணாவை குறித்து அண்ணா குறித்து இழிவா பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? இவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திராவிட சுடுகாடு, 2 ஆம்பளைக்கு நடுவில் பொம்பளைய படுத்திருக்க என்ன பேச்சு இதெல்லாம்? நான் கேட்கிறேன், உங்களோட கருத்தியல் ரீதியா மோதுன்னு சொன்னா நீங்க பிச்சைக்காரன் சொல்றீங்க, அண்ணாவை அப்படி பிச்சைக்காரன் சொல்றீங்க, இவன் 3 பேருக்கு நடுவில் ஒரு லேடிஸ் படுத்துக்கிறான்றீங்க. ஏதோ உங்க மேல ஒருத்தவங்க வழக்கு கொடுக்க வந்தா அது நீங்க வழக்கு ரீதியா சந்திக்கணும். அந்த லேடியை பார்த்து வேசி மகள்னு சொல்றீங்க. இந்த பெண்களை எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசி, நான் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன், நான் பாத்தீங்கன்னா எங்களோட எலெக்ஷன் 234 தொகுதியில நாங்க விகிதாச்சாரம் அடிப்படையில 3ல் 1 பங்கு 2ல் 1 பங்கு நாங்க பெண்கள் கொடுக்க. யாரை ஏமாத்துறீங்க? உங்கள் ஏமாற்றத்தை இந்த மக்கள் நம்பல. முழுக்க சீமான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கருத்தில் ரீதியா மோதுங்க. நீங்க முதல் சுற்றுல நான் பேசுறேன்னா அதுக்கடுத்து நீங்க பேச போறீங்க. நீங்க தடுங்கன்னா 1.25 மணி நேரம் அந்த ப்ரோக்ராம நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி அந்த நெறியாளர் இப்ப நீங்க பேசி முடிக்கிறீங்க. முதல் ரவுண்டு இவங்க எல்லாரும் ரவுண்டு 6 பேரை முடிச்சிட்டோம். 6 பேரும் பேசி 2வது ரவுண்ட்ல அவங்க சீமான் சார்ந்தவங்க ஒருத்தர் பேசுறாரு. அதுக்கடுத்து நான் பேசுறேன். அதுக்கப்புறமா சீமான் கட்சி சார்ந்தவங்க 2 பேர் பேச இருக்கிறாங்க. சாட்டை துரைமுருகனும் இடும்பாவனம் கார்த்தியும் பேச இருக்கிறாங்க. அப்ப நாங்க சொல்லக்கூடிய கருத்து தவறா இருந்தா
முஸ்தபா வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு பொய்யான செய்தியை வந்து சொல்றாருன்னு நீங்க தான் கருத்தில் ரீதியா மோதுவீங்களே. இப்ப வீடியோ எல்லாம் போட்டிருக்கீங்களா இல்லையா? நாங்க கருத்தியல் வளர்க்கப்பட்டோம், கருத்தியெல்லாம் மோதப்பட்டோம், நாங்க பல வரலாற படிச்சிருக்கிறோம் அப்படின்லாம் பேசுறீங்களா? அப்ப கருத்து ரீதியா பதில் சொல்லாம ஒரு பெரிய அந்த இடத்துல வந்து ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு கூச்சலிட்டு எந்த பாயிண்ட்ல வந்து இது ட்ரிகர் ஆனிச்சு? நீங்க என்ன கருத்து சொன்னீங்க? எதனால அவங்க ட்ரிகர் ஆயிடலாம்? யார் தமிழரு யார் மலையாளி? நீங்க வந்து ஒரு ஆளை வந்து ஒரு சார்ந்தவரை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதத்தை சார்ந்து அடிக்கிறீங்க, நீங்க ஜாதியை சார்ந்து அடிக்கிறீங்க, அவன் மொழியை சார்ந்து நீங்க சொல்றீங்க. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்க்கணும். நம்ம அந்த அடிப்படையில் யாரு மலையாளின்னு கேட்டுட்டு நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் கடந்து யாரு செபஸ்டின் யாரு ஜேக்கப், இதை நான் கேட்டேன். நான் ஏன்னா சீமானே ஒரு ஊடக நிகழ்ச்சியில ஒரு நெறியாளர்கிட்ட எங்க தாத்தா பேரு ஜேக்கப்னு அவரே சொல்றாருங்க. அந்த ஜேக்கப்னு என்கிட்ட சொல்றாரு, உங்க தாத்தா தான் ஜேக்கப்னு மேடையிலேயே சாட்டி துறைமுகன். நான் என்ன சொல்றேன், சரிங்க எங்க தாத்தா தான் ஜேக்கப், அதுக்கு நான் பதில் சொல்றேன். எங்க மூதாட்டியர் ஜேக்கப், அரபு நாட்டுல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் வருவாரு, ஹாரூன் வருவாரு, அப்ரஹாம் வருவாங்க, இப்ராஹிம் வருவாரு, பல ஆதாரங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்றேன். தகாத வார்த்தை கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமான வார்த்தை. அந்த நெறியாளர் ஒரு பெண்மணி அசோகா சொல்ற 1.25 மணி நேரம் கத்துறாங்க. அப்புறம் ஸ்டாப் பண்ணி எல்லாரும் பேசி முடிச்சுட்டு ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வெளியில் போகிறாங்க. அவர் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நான் தொகுதிக்கு போகணுன்னு போகிறார். இவர் காரைக்குடி செல்வராஜ், அவர் நான் கிளம்புறேன். நானும் என்ன பண்ணேன், நானும் கிளம்புனா சாட்டை வந்து அந்த கரெக்டாக அந்த வாசலில் வந்து, நாடார் உங்களுக்கு மலையாளியா, உங்களுக்கு ஆதாரம் இருக்கா, நாடார் உங்களுக்கு மலையாளியா? நான் என்ன சொன்னேன், நீங்க அதை மறுங்க, உங்களுக்கு அடுத்த சுற்று வருதுல, நீங்க தான் கருத்தியல் பேசுறீங்க. சீமான் மலையாளியிலே சொல்லலையே, அப்ப ஏன் நீ கொதிக்குதுன்னு கேக்குறேன். குற்றம் உள்ளம் தான் வந்து குறுகுறுக்கும். அப்ப யார் மலையாளி? குறுகுறுக்குதா? அப்போ எதனால உங்களுக்கு குறுகுறுக்குது? இத சொன்னா என் தாயை பத்தி, என் தகப்பனை பத்தி, என் மனைவியை பத்தி, என் சமுதாயத்தை பத்தி துளுக்கன்னு கூப்பிடுறான். யாரு? நான் வந்து இஸ்லாமியர்கள் பாதுகாவலன், கிறிஸ்தவர்கள் பாதுகாவலன் போலி வேஷம் போடுறாங்கல்ல நாம் தமிழர் இயக்கங்கள், துலுக்கன்னு கூப்பிடுவான். யாருக்கு இந்த துலுக்கன் யாரு கூப்பிடுவா? RSS கூப்பிடுவான், பஜ்ரங் கூப்பிடுவான், விஸ்வ இந்து பரிஷத் கூப்பிடுவான். புரியுதா? கொத்து கொத்தா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாவடிக்கிறவன் கூப்பிடுவான். அப்ப நீங்க உங்களோட கொள்கை என்ன? நான் என்ன கேட்கிறேன், மேல சாட்டையே சொன்னாப்ல, சாட்டையோட சகாக்கள் நாம் தமிழரோட தொண்டர்கள் வெளியே வர்றப்ப சாட்டை வந்து மறிக்கிறாரு, அவங்களும் கூட்டமா வர்றாங்க, அவங்களும் எதிர்த்துட்டு வராங்க, கல்ல எடுத்து அடிக்க வராங்க, காரை வந்து அடிக்கிறாங்க. ஒரு அந்த தந்தி டிவி பாதுகாவலரும் மரியாதைக்குரிய நெறியாளர் ஹரி அவர்களும் தான் என்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 20 பேருக்குள்ள வந்து அந்த பாதுகாவலரும் அவரும் சேர்ந்து கூட்டு வந்து கார்ல ஏத்துறாங்க. கார்ல வந்து ஆக்ரோஷம் கொண்டு 15 பேர் தாக்குறாங்க, தகாத வார்த்தையை சொல்லி. கேட்குறேன், இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பெரியவர்களை மதிப்போம் சொன்னோம். என் தாயை சொல்லி, என் தகப்பனை சொல்லி, என் மனைவியை சொல்லி, என்னோட சமுதாயத்தை சொல்லி அவ்வளோ இழிவாக வந்து அங்கே இடத்துல தாக்குறாங்க. இதுதான் நாம் தமிழ். நான் அதான் மேடையில் கேட்டேன், ஏங்க RSSோட கொள்கை தானே உங்கள் கொள்கை? RSS என்ன சொல்லுது? இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கட்டும், கிறிஸ்தவர் இருக்கட்டும், ராமரை வழிபடணும்னு சொல்லுது. நீங்கள் என்ன சொல்றீங்க? மதத்தை திரும்புன்றீங்க. முஸ்லீம்கள் சாத்தான், கிறிஸ்தவர்கள் சாத்தான், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாய் மதம் திரும்பணும்ன்றீங்க. அப்போ உங்க கொள்கை என்ன? நீங்க RSS மேடையில போய் உட்கார்றதும், RSS பாஜக பிரச்சாரம் பண்ணுவதும், அப்போ RSSனால, இந்து முன்னணினால, இந்து மக்கள் கட்சினால, அர்ஜுன் சம்பத்னாலயோ ராமகோபாலனாலேயோ இங்க இருக்கக்கூடிய இப்போ ராம ரவிக்குமாரால முடியாதத அப்போ RSS யாரை வச்சு இந்த நாட்டை நடத்தணும் முயற்சி செய்யறாங்க? இந்த தமிழ்நாட்டில் ஒரு பிளவுகால அரசியலையும் மத கலவரத்தையும் நடத்த முடியல. ஏன்னா அந்த அளவு பார்த்தீங்கன்னா இங்க கட்டுக்கோப்பா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. நீங்க தொடர்ச்சியா வரலாறு எடுத்து பார்க்கும்போது வடநாட்டில் குஜராத்ல கொத்து கொத்தா சாவடிக்கிறான் 2000 பேரை. தாடி வச்சா அடிக்கிறான், ஜிப்பா போட்டா அடிக்கிறான், தொப்பி போட்டா அடிக்கிறான், புர்கா போட்டா அடிக்கிறான், மாட்டு இறைச்சின்னு சொல்லி ஆட்டு இறைச்சி எடுத்துட்டு போனா அடிக்கிறான், சாவடிக்கிறான். அப்போ இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல இதை வச்சு மத கலவரம் உண்டாக்கணும்னு சொல்லி RSS இந்த போற ஆட்களை இறக்கி ஒரு அஜெண்டா செட் பண்ணி வேலை செய்தோ என்ற சந்தேகங்கள் இருக்குல்ல. அப்ப முழுக்க முழுக்க அதை நோக்கி தானே பேசுறாரு. நான் கேட்கிறேன், நீங்க பெரியாரை, அதான் நான் கேட்டேன், மேடம் இவ்வளவு பெரியாரை இழிவா பேசுறீங்களா இல்லையா? இழிவா பேசிட்டு பழனி பாபாவை உயர்த்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா பழனி பாபா எவ்வளவு செஞ்சிருக்காரு. பழனி பாபா என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எவன் ஒருத்தன் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏத்துக்கலையோ அவன் அயோக்கியன்றார். அப்ப யார சொல்ற? ஒன்னையும் சேர்த்து சொல்றாரு.
பழனி பாபா சீமான் சொல்றாரு பழனி பாபா நான் படிச்சதெல்லாம் படிக்கல அவரு. எவ்வளவு சிறுமை பாத்தீங்களா, எவ்வளவு திமிரு பாத்தீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு பழனி பாபா இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக எவ்வளவு போராடி இருக்காரு. இன்னைக்கும் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எல்லாம் பழனி பாபா என்றால் அவ்வளவு கொஞ்சம் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மண்ணுக்காக போராடினவர். அவரை பார்த்து சொல்றாரு, என்னங்க பெரியாரை பத்தி அவரே எவ்வளவு உயர்வா சொல்லியிருக்காருன்னா, அவர் படிக்கலன்னா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப பெரியார் படிக்கல, பழனி பாபா படிக்கல, வேற யாரும் படிக்கல, நான் தான் அறிவாளி, நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்றதுதான். இது எந்த விதத்தில் ஏத்துக்க முடியும்? இது முழுக்க முழுக்க ஆரிய கொள்கை, பாசிச கொள்கை, பாஜக RSS கொள்கையை இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாருங்க. RSS-ஓட ஆபத்தான இயக்கம் நாம் தமிழர். சரி, RSS-ஓட ஆபத்தான இயக்கம்னு சொல்றீங்க. ஆனா அவர் பக்கத்துல அவர் பின்னாடி நிக்கிறது இல்ல, உங்களுடைய நீங்க போன அந்த விவாத நிகழ்ச்சியிலேயே நாம் தமிழருக்கு ஆதரவா இமாம் சைஃபுல்லா அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு. இன்னும் பல பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இஸ்லாமியர்கள் அவங்க கட்சியில நின்று ஒரு முன்னணி பேச்சாளர்களாவே நின்று பேசுறாங்க. அவர் சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி, அதாவது சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்ன பிறகும் அவரை டிஃபெண்ட் பண்ணி தான் அந்த கட்சியில தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சீமானை ஒரு RSS அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அப்ப இவங்க எல்லாம் எப்படி பாக்குறது? இல்ல சார், நீங்க 4 முஸ்லீம் இருந்தா அது RSS இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? பாஜக முக்தார் நக்வி இருக்கிறாரு, ஷானவாஸ் ஹுசேன் இருக்கிறாரு, வேலூர் இப்ராஹிம் ஒருத்தர் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா RSS பாஜக இஸ்லாமியர் பாதுகாப்பு இஸ்லாமியர்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி இஸ்லாமியர் பேர் தாங்கி போர்வையை வைத்து பசுந்தோல் போர்த்திய போது புலித்தோல் போர்த்திய பசுன்ற மாதிரி அந்த உடைகளை, அந்த அலங்காரங்களை வைத்து நானும் பாதுகாவலா இருக்குன்னு சொல்லும் போது இது எந்த அளவு மக்கள் மன்றத்துல என்ன இருக்கு? நீங்க மக்கள் மன்றத்துல தொடர்ச்சியா தேர்தலில் நின்று எத்தனை பேர் உங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் வாங்குனீங்களா? ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாம தானே இந்த திரள் நிதிக்காக தானே உங்க அமைப்பை நடத்திட்டு இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? இவர் சொல்லக்கூடிய கருத்து முன்னுக்கு புறனா இருக்குங்க. இவர் வந்து எப்படி இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இது பொய்ன்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? இதை வந்து நான் வந்து இதுதான் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இருக்கக்கூடிய தங்க கட்டினா நம்ப முடியுமா? இது போன் ஊருக்கே தெரியும். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவார். நான் வந்து லெட்டர் கொடுத்தா எனக்கு உடனே வந்து விசா கொடுப்பான், ஏன்னா எனக்கு வந்து பிளைட்ல ஏறின உடனே பனிப்பெண்கள் அப்படி பார்த்த உடனே வணக்கம் சொல்லுமா. இங்க இருந்து சவுதிக்கு பிச்சை எடுக்க போறான், பிச்சைக்காரனை பார்த்தாலும் வணக்கம் சொல்லும். இதுதான் நாங்க இயல்பு. அப்ப முழுக்க முழுக்க இவர் சொல்லக்கூடியது பொய், புரட்டு, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் மாதிரி வந்து இவர் உருட்டுறதெல்லாம் உருட்டு. ஏன் டிக்டாக தடை பண்ணாங்க? 7.5 கோடி பேர் என்ன ஃபாலோ பண்ணாங்க, அதனால டிக்டாக தடை பண்ணாங்க. அப்ப இவ்வளோ தூரம் இவர் வந்து மாத்தி மாத்தி பேசுறது மக்கள் மன்றத்துல இவர் ஏதோ எதுக்காகவோ இவரை வளர்ப்பதற்கு இந்த RSS-ஓட அஜெண்டாவை செட் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே மகாராஷ்டிரால போயிட்டு இதே RSS காரங்களுக்கு வாக்கு சேகரிச்சவர் தானே இவரு சீமான் அவர்கள். இப்ப லேட்டஸ்டா போய் RSS மேடையில அமர்ந்தவர் தானே சீமான் அவர்கள். பெரியார போய் அங்க திட்டினாரு. அதான் இது முழுக்க முழுக்க இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா RSS இயக்கப்பட்ட இயக்கமாக தான் பார்க்கப்படுது. இதெல்லாம் நம்ம சொல்லும் போது இவங்களோட உண்மை தோலை, உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வரும்போது இவங்களுக்கு கருத்தியல் இல்லை. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இடிமாவளன் கார்த்தி அவர்கள் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்க இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. நீங்க நியாயவான்கள் தானே, நல்லவர்கள் தானே. இல்ல அது என்ன சொல்றாரு இடுமாவளன் கார்த்தினா, ஆபாசமா வந்து செந்தில்வேலோ இல்ல மற்ற தரப்பினரோ வந்து பேசுறாங்க, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவரும் வீடியோ போடுறாரு, சாட்டை துரைமுருகனும் வீடியோ போடுறாங்க. ஆனா இந்த நிகழ்வு நீங்க சொல்லிதான் தெரியுது. இல்ல நான் இப்ப என் தாயையும் என் தகப்பனையும் ஆபாசமா திட்டினாங்களே, அப்ப அது வந்து ஆபாசம் கிடையாதா? நாம் தமிழர்கள் திட்டினது ஆபாசம் கிடையாதா? நீங்க அதுக்கு போட்டுருக்கணும்ல, தம்பிகளை அதெல்லாம் பேசக்கூடாது. நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவீன அரசியல் பண்றோம். நம்ம வந்து ஓட்டுரிமையே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கு, காடை குஞ்சிக்கு, ஆமை குஞ்சிக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் போட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம நவீன கலாச்சாரத்துல வளர்றோம். அப்ப இந்த மாதிரி நீ நாகரிகமற்ற செயலை வந்து அந்த இடத்துல சொல்றீங்கன்னா ஒரு உங்களோட இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மறந்து என்ன பண்ணிருப்பீங்க? 170 பேர், நீங்க உங்களோட கெப்பாசிட்டி 150 பேர் இருக்கிறாங்க. காரை அடிக்கிறது, கள்ள தூக்கி அந்த நிகழ்ச்சிக்கு அதை கேட்கணும்னு நினைச்சேன். எவ்வளவு பேரு ஸ்ட்ரென்த், எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, எந்த ஆடியன்ஸ் வந்து அதுல மெஜாரிட்டி? இல்ல மெஜாரிட்டி யாரும் நாம் தமிழர் தாங்க. அதுல உட்காரக்கூடிய உள்ளரங்கத்துல ஒரு 200 பேர் உட்காருவாங்க. 200 பேர்ல கேட்டீங்கன்னா 3 விழுக்காடு 150 பேர் வந்து நாம் தமிழர் தான் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை சொற்பமான ஆட்கள் இருக்காங்க, மதிமுககாரங்க இருக்கிறாங்க, டிவிகே காரங்க ஒரு 30-25 பேர் இருக்கிறாங்க. இவ்வளவுதான் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸா வந்தாங்க. கலவரம் பண்ணணும்னு யாரும் வரலாம்ல. புரியுதா உங்களுக்கு? நீங்க வரக்கூடியவர்கள் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விவாதத்துல
ஒருத்தர் வந்து மோதிக்கொள்வது, ஒருத்தர் பேசிக்கொள்வது, கருத்தியல் இது அது ஆரோக்கிய விவாதமாக மாறணும். நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணீங்க? ஆரோக்கியமா மாறிச்சு. நீங்க ஒருத்தனை போய் அடிக்கிறது, அவனை வந்து தாக்குறது, அவன் சமுதாயத்தை இழிவாக பேசுவது, அவன் குடும்பத்தாரை திட்டுவது, இது எந்த விதத்துல ஆரோக்கியம்? இது முழுக்க பிளான்டோட வந்தாங்களான்னு சந்தேகம் இருக்கு. ஓகே, இப்போ உங்களை தாக்கவும் முயற்சித்தாங்களா? கார் வந்து சேதப்படுத்தினாங்கன்னு சொல்லிங்க. கார் சேதமடைஞ்சு சரி, மேல முன்னாடி என் கண்ணாடியில உட்காடுறேன், நான் கண்ணாடியை மூடிட்டேன், கண்ணாடியில குத்துறாங்க. அப்ப என்ன தாக்குறதுன்னு அர்த்தம்? பின்னாடி கண்ணாடியில குத்துறாங்க, பின்னாடி டிக்கில இருக்கிற கண்ணாடி அந்த டீசல் கிட்ட இருக்க டோர்ல அடிச்சு அந்த காரை வந்து சொட்டையாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் இப்போ கண்ணாடி மூண்டதுனால கண்ணாடியில குத்தப்பட்டது, மூடாட்டி எங்க குத்திருப்பாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போ எவ்வளவு பெரிய வன்மம் பாத்தீங்களா? அப்போ இல்ல, இப்ப இப்படி இவங்கெல்லாம் கொந்தளிக்கிறப்ப இடும்பாவனம் கார்த்தியும் சாட்டை துரைமுருகனும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதுதான் இடிமாவளன் கார்த்தி எங்க இருந்தாரே தெரியல. நம்ம இருக்கிறத சொல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இடிமாவளன் கார்த்தி அவரை வந்து அவர் வந்து தவறா நடந்துக்கல, பேசவும் இல்லை. அவர் ஒரு சைடு இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாட்டை களத்துல இருந்தார். சாட்டை தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேடையில வந்து அவர் தான் எரிச்சு குதிக்கிறார். அப்போ நீங்க ஒரு சீமான் அவர்களின் தம்பி, நாங்க 2வது கட்ட தலைவர்கள், நாங்கள் தான் நாம் தமிழரை வழி நடத்துறோம் சொல்றவங்க, நீங்க என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல? இதெல்லாம் சரி கிடையாது, நாங்க பேசி சரி பண்ணிப்போம், இது கருத்தியல் இப்படிதான் இருக்கும், இது ஊடக விவாதம் தான் இப்படிதான் இருக்கும்னு. அப்போ ஒண்ணுமே அரசியல் படுத்தப்படாத தற்கூரிகளை கூட்டமா தான் கூட வச்சிருக்கீங்களா நீங்க? இதுதான் சொல்றோம் நாங்க. யார் தற்கூரி கூட்டம் வச்சிருக்கிறாங்க? அப்போ சார், ஒரு சாதாரண மக்கள் இப்படி நாம் தமிழராலோ RSS ஆலோ பாதிக்கப்படுறாங்க, அச்சுறுத்தப்படுறாங்க அப்படின்றது வேற. இப்ப நீங்க வந்து ஒரு அறியப்பட்ட முகமா இருக்கிறீங்க, ஊடகவாதம் எல்லாத்துலயும் போறீங்க, உங்களுக்கே இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னா இது இந்த 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 பொலிட்டிக்கல் சூழலே மாறிடுச்சா? ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான மொழி சிறுபான்மை. இதுதான் சார் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வட இந்தியால பாஜகவும் RSS இந்த கொள்கையை தான் கடைபிடிச்சாங்க. இந்த உத்தரப்பிரதேசல எப்படி ஜெயிச்சாங்க? நீங்க முஸ்லீம்கள் வீடு மார்க் பண்ணி நைட்டோட நீட்டா அறுக்கிறது, அவங்க வெளில கருவு இருக்கிறது, கலவரத்தை அவர்களே உண்டாக்கி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி அவங்க உயிரை எடுப்பது. பல்கிஸ் பானெல்லாம் பார்த்தோம், ஒரு 9 பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொண்டு போய் வைத்தது. ஏன்னா அவங்க தவறு அந்த RSSல இருக்கிறவங்களும் வந்து நம்மளுக்கு தான் சாதகமா இருக்கு இங்க சட்டம். ஏன்னா பல்கிஸ் பானுவை கைது செய்தவர்கள்லாம் வெளில வந்தாங்களா இல்லையா? இந்த மாதிரி இப்ப மகாராஷ்டிரா வெடிகுண்டா நீங்க எடுத்துக்கோங்க, அஜ்மீர் வெடிகுண்டு எடுத்துக்கோங்க, மாலேகான் வெடிகுண்டு எடுத்துக்கோங்க. இந்த நாட்டுல வெடிகுண்டு வைத்தவர்கள் நாட்டோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க, MP ஆகுறாங்க. அப்போ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து கையாளுவோம், கடைப்பிடிப்போம், வன்முறையை கட்டவுத்து விடுவோம், வன்முறையை தூண்டுவோம், வன்முறையை உண்டாக்குவோம். இதை வைத்து பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம் அடிக்கிறது என்னைய, துலுக்கன்னு சொல்றது என்னைய. அப்போ வட இந்தியால முஸ்லிம்களை வைத்துதான் பாஜகவும் RSS அரசியல் செய்து. அப்போ இந்த இடத்துல முஸ்லிம்களை அடித்து பாத்தீங்களா நாங்கெல்லாம் இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருக்கோம் எப்படி RSS சொல்றதோ அதை நாம் தமிழர் சொல்ல வருதோ என்ற சந்தேகம் இருக்கா? ஓகே, இது சாட்டை வந்து மொத்தமா கூட்டிட்டு ஒரு தலைமை தாங்கி அப்படி கூட்டிட்டு வந்தாரா, இல்ல தற்செயலா வந்து நின்னாரு? எங்களுக்கு இந்த பேசின விருந்தினர்களுக்கு ஒரு வழி, அந்த வழியில நாங்க வரோம். எனக்கு பின்னாடி சாட்டை வர வெளில போறதுக்கு அந்த சைட்ல இருந்து வரது 2 பேரும் அங்க ஜாயிண்ட் ஆகும்ல. நீங்க அந்த சைட்ல இருந்து ஒரு வழி, அங்க இருந்து மக்கள் எல்லாம் வராங்க. மக்கள் வராரு, ஒருத்தர் வந்து அடிக்க வரோம், ஒரு தகாத வார்த்தை, சொல்ல முடியாத வார்த்தையை வந்து உச்சரித்து விட்டு ஏதோ 3ஆம் தர மனிதர் மாதிரி அவ்வளோ கேவலமான வார்த்தை உச்சரித்து விட்டு அவர் அடிக்க வராப்புல அந்த தந்தி டிவியின் அந்த உடை போட்டிருந்த பாதுகாவலர்கள், அந்த பவுன்சர்கள் அவரை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. சரி கிடையாதுங்கன்னு தடுத்து நிறுத்துறாங்க. கண்டிப்பா தாக்கியிருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா சாட்டை வேடிக்கை பார்க்கிறார். சாட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வன்முறையை தூண்டி விடுறார். இதுதான் யார் வன்முறையை கட்டுப்படுத்தணுமோ, யார் வன்முறையை அடக்கணுமோ, யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போறோம், நாங்க தமிழர்களை பாதுகாக்க பேசுறவங்களோ தமிழர்களை அடிக்க வைக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட கொள்கை என்ன? இஸ்லாமியர் தமிழர் கிடையாது. அப்ப என்ன பாய் அடிக்கலாம் சொல்லிட்டாரு, பாய் அடிக்கலாம், பாய் அடிச்சா RSS காரங்க சந்தோஷமாவாங்க, பாஜக சந்தோஷமாவும். இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவா அறிக்கை விடுறாங்க. இது முழுக்க இந்த நாட்டுல RSS என்ன கொள்கையை செய்துன்னு நினைக்குதோ, என்ன சித்தாந்தத்தை செய்து நினைக்குதோ, அது நாம் தமிழர் மூலமாக. நான் அதான் சொன்னேன், இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் ரொம்ப தெளிவாயிருங்க. நாம் தமிழருக்கு வாக்களிக்க வேணுமான்னு பேசக்கூடாது. நாம் தமிழர் இயக்கத்தை இந்த 2026 தேர்தலில் அப்புறப்படுத்த வேண்டும். அதுக்கான வேலை செய்யுங்க.
நாம் தமிழர் களத்துல இருக்கக்கூடாது. அந்த ஆர்எஸ்எஸோட மோசமான வக்கர புத்தி, ஆர்எஸ்எஸோட மோசமான செயல்பாடு, ஆர்எஸ்எஸோட பிரிவினவாத மென்டாலிட்டி இது நாம் தமிழருக்கு வந்துருச்சு. இவங்களை அப்புறப்படுத்தணும்னு நான் பேசுறேன். இதெல்லாம் உங்களுக்கு கோவம். இப்போ தந்தி டிவிக்காரங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க? இல்லை கண்டிப்பா சார். அவங்க கேட்டிங்கன்னா அவங்க நெறியாளர் மரியாதைக்குரிய அசோக்னியோ லேடி, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ பேர் வராங்கன்னா அவங்க ஒரு பெண்மணி. அந்த இடத்துல வந்து ஹரிஹரன் அவர்கள் வந்து அவருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் தொடர்பு, அவர் எங்கேயோ இருக்கிறார், வந்து நின்று இதாங்க இது வந்து நாகரிகமற்ற செயலுங்கன்னு விமர்சிச்சு, நீங்கள் தவறாக செய்கிறீங்க விமர்சித்து என்னை அமுச்சு எனக்கு கூட ஆள் போட்டு வீட்டில் இறக்கி விட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சேஃபாக இறங்கிட்டீங்களா, நான் வந்து வருத்துறோன்னு சொல்லி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அவங்க வந்து கேட்டாங்க. அவங்களே இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ் படத்தில் இன்னும் சொல்கிறாங்க, நீங்கள் செய்யக்கூடிய செயல்லாம் நாங்கள் டிவியில் காட்ட மாட்டோங்க, புரியுதா? ஏன்னா அதுக்காக சில பேர் செய்வாங்கல்ல, அதையும் சொல்கிறாங்க. எங்களுக்கு அங்கே நிகழ்ச்சியில் அதெல்லாம் நாங்கள் காட்ட மாட்டோங்க. நீங்கள் கீழே இப்போ அட்டூழியம் பண்ணுறது பேசுறது இதெல்லாம் காட்டுவோம்னு நினச்சிலாம் நீங்கள் பிளான்டாக பண்ணாதீங்க, இதெல்லாம் நாங்கள் காட்ட மாட்டோம், நாங்கள் நிகழ்ச்சியை மட்டும் தான் காட்டுவோன்றதையும் சொல்கிறாங்க. அதையும் மீறி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சார் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களையும் பார்த்தா கோவம் வருதோ, இப்போ நாம் தமிழருக்கு முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்த்தா முழுக்க முழுக்க இந்த 2023 அப்புறம் அதான் பெரியாரை நீங்க விமர்சிப்பதெல்லாம் நீங்க பேசி முடிச்ச பிறகு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்ல, அந்த வாய்ப்புல ஏதாவது உங்களுக்கு பதில் சொன்னாங்க? அதான் நான் கேட்டேன், அந்த வாய்ப்புல எவ்வளவு விமர்சிச்சாங்க, எவ்வளவு ஒண்ணும் இல்ல, சில்லற காசு, இது ஒரு பேச்சே கிடையாது, வந்து கையை கட்டி இப்படி நிப்பாங்க, மோடி கிட்ட கையை கட்டி நிற்கிறவங்க, அந்த அம்மா கோடை நாட்டில் கையை கட்டி நிற்கிறவங்க, யார் இவங்க யாரு, கிறிஸ்தவரா, எவ்வளோ விமர்சிச்சாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த சுற்று எனக்கு வாய்ப்பு இருந்தால் பதில் சொல்ல போறேன், இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் அதுக்கு பதிலாக சொல்ல போறேன், இல்லை நான் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ போட்டு பதில் சொல்ல போறேன், இதெல்லாம் நடந்துச்சுன்னு பதில் சொல்ல போறேன். இது அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கருத்தை வந்து யாரு கருத்து வெளியில போகக்கூடாது, இது நாங்க சொல்றதுதான் கருத்து. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியார் கெட்டவரா, நீங்க கெட்டவர்னு ஏத்துக்கணும், புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல நாங்க வந்து இவரை தூக்கி பிடிப்போமா, அண்ணா தூக்கி பிடிப்போம்னு ஏத்துக்கணும். இப்போ முழுக்க வந்து டே துளுக்காமா, ஆமா, இல்லைன்னா டே துளுக்கா, உங்களோட தாய் எங்கடா இருந்து வந்தது, உங்க தகப்ப எங்கடா வந்தது, நாங்க கல்லை தூக்கிட்டு அடிப்போம், நாங்க காரை அடிப்போம். நான் கேட்கிறேன், இவ்வளோ நடந்துச்சு. நான் இந்த விஷயத்துல வந்து உங்களோட தலைவர் பேரை கூட நான் சொல்லலை. நான் உண்மையாவே சாட்டை அவர்களும் இடிமாவளம் கார்த்தி அவர்களும் இல்லைங்க இந்த மாதிரி நடந்துச்சுங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களா, யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப சீமான் மலையாளின்னு நீங்க அப்படி குறிப்பிடவே இல்லை எங்கேயும். யார் மலையாளின்னு கேட்டேன். யார் தமிழ யார் மலையாளி, யார் தமிழ யார் மலையாளி, நீங்க தானே டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? எச் ராஜாவும் இதே சொல்லிருக்காராங்க, சீமான் வந்து ஒரு மலையாளி. அங்க போய் அடிக்க சொல்லுங்க பாப்போம். அங்க அடிக்க மாட்டாங்கல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எதிர்க்கிற மாதிரி காட்டி அங்க அவங்க எதிர்க்கிற வந்து இப்ப நீங்களாவது யார் தமிழர் யார் மலையாளி அப்படி கேட்டீங்க. அவர் வந்து சீமானே மலையாளி தான், அவங்க பூர்வீகமே அவங்க அம்மா எல்லாரும் மலையாளி. சொல்ல சொல்லுங்க, அம்மாவை பத்தி எல்லாமே கொடூரமா பேசியிருக்காரு. இப்பதான் வந்து சீமான் வந்து பாத்தீங்கன்னா கடப்பாறையை தூக்கிட்டு போறாருல, பேரறிஞர் எச் ராஜான்றாரு, என்ன சொல்ற பிராமண கடப்பாறையை தூக்கிட்டு போறாரு. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து பாசம் எல்லாம் வந்து ஊடுருங்கி மேலோங்கி போயிட்டு இருந்தா இது ஏதாவது அடுத்த கட்டமா ஏதாவது புகார் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு இருக்கிறீங்களா? இல்ல சார், என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க இது வந்து ஒரு ஊடகத்துல வந்து ஒரு விவாதம் நடக்குதுன்னு சொன்னா ஊடகம் நடத்துறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கருத்தை கொண்டு போய் வீட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர்க்கணும். அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறது, நாளைக்கு அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும், நிகழ்ச்சி நடக்குமா நடத்தாமல் போயிடுமா, இது எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார், நம்மளும் ஒரு விருந்தினர் அவங்களும் ஒரு விருந்தினர், இதையெல்லாம் அனுசரித்து இதெல்லாம் வேணான்னு சொல்லி வெளில வந்திருக்கோம். அதுக்கு பின்னாடி இவர்கள் வந்து இதில் எனக்கு என்ன இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நாணயவார மாதிரி வீடியோ போடுறாங்க பாருங்க. நாங்கள்லாம் யோகியர்கள், நாங்கள்லாம் நாணயவான்கள், நாங்கள் எல்லாம் நல்லவர்கள், நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறவர்கள், அங்க கள்ளத்துக்கு அடிச்சுட்டு அங்க துளுக்கன்னு கேட்டு நீங்க வந்து வீடியோ போடுறீங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு சொன்னேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக தந்தி டிவியில் என்ன நடந்தது அப்படின்றது குறித்து விரிவாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.